ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்புண், அல்சர் இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. இதை ஈஸியாக இயற்கையான முறையில் சரி செய்யலாம். எப்போவுமே மருந்து மாத்திரையை விட இந்த மாதிரி இயற்கை முறையை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த மாதிரி மாங்காய் விதை இருந்துச்சுன்னா அதை எப்போவுமே கீழே போடாமல் எடுத்து காய வச்சுக்கோங்க. அதை பவுட்ரு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மாங்காய் விதையோட 1 ஸ்பூன் தேன் கலந்து வயிற்றுப்போக்கு உள்ள டைமில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு சரியாயிடும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்காயை சமையலில் வேக வைக்கிறப்ப தான் அதில் உள்ள சத்துக்கள் கரையாத கெட்ட கொழுப்பாக எல்டிஎல்லாம் மாறுது. ஆனால் தேங்காயை அப்படியே இந்த மாதிரி இயற்கையான உணவில் பயன்படுத்தும் போது இது கரையக்கூடிய நல்ல கொழுப்பாக ஹச்டிஎல்லாம் மாறுது. ஒரு முடி தேங்காவை திருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை அப்படியே தோலோடு கட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே மாதுளை வளர்ந்த வீட்டில் வயிற்றில் களங்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மாதுளை வயிறு சம்பந்தமான கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை தர்ற ஒரு பழமாக பயன்படுது. நம்ம உடலில் அதிகமான அமிலத்தன்மையால் ஏற்படுற பாதிப்புகளை மாதுளம்பழம் ரொம்ப சீக்கிரமாகவே அகற்றிடும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இப்போ மாதுளம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி தோலை உரிக்கும் போது அதோட பழத்தை மட்டும் எடுக்காமல் அந்த வெள்ளை தோல் இருக்குல்ல அதோட சேர்த்து உரிச்சுக்கோங்க. அவசியம் வெள்ளை தோலையும் சேர்த்து தான் உரிக்கணும். அதை கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா அதில் தான் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. இது நம்ம வயிற்றுப்புண், அல்சருக்கு ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்கும். இப்போ மாதுளம்பழத்தை நல்லா உரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெள்ளத்தோல்லாம் அதுலேயே இருக்கட்டும். இது நம்ம வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அதில் நம்ம உரித்து வச்சுருக்க இந்த மாதுளம்பழத்தை போட்டுடலாம். அடுத்து அரை முடி தேங்காவை திருவி வச்சுருக்கோம்ல, நான் இப்போ சொல்கிறது 2 பேருக்கான அளவு. நீங்கள் ஒருத்தர் தான் குடிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 1/4 முடி தேங்காய் போதுமானது. இப்போ அரை முடி தேங்காய் துருவலை அதில் சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட ஒரு 300 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு சல்லடையில் வடிகட்டிடலாம். சல்லடை அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்தால் கூட பரவாயில்லை. இது அப்படியே ஊற்றி சாறு பிழிஞ்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜூஸ் தயாராகிடுச்சு. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி வயிற்றில் உள்ள அந்த புண்ணையெல்லாம் குணப்படுத்தக்கூடியது. வயிற்றுப்புண், அல்சர், வயிற்று வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவசியம் இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். இது எந்த பக்க விளைவும் கிடையாது. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. என்னோடய பையன் 2 நாளைக்கு முன்னாடி வயிற்று வலியால் ரொம்பவே அவஸ்தைப்பட்டான். இந்த மாதிரி வயிற்றுப்புண், அல்சர் பிரச்சனையால். அப்போ அவனுக்கு உடனடி நிவாரணமாக இந்த தேங்காய் பால் மாதுளம்பழத்தை தான் கொடுத்தேன். கண்டிப்பாக உடனே சரியாயிடுச்சு. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை போகிறத விட இந்த மாதிரி இயற்கையான முறையை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக வேணா 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாதுளம்பழத்தை நாம் தோலோடு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் துவர்ப்புத்தன்மையாக இருக்கும். நாம் 2 ஸ்பூன் தேன் சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பசங்க அதை விரும்பி குடிப்பாங்க. அதுக்காக தான். ஆனால் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா வயிற்றுப்புண், வயிற்று வலியால் அவங்க ரொம்பவே உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உடல் வலி, சோர்வு இது எல்லாமே சரியாகி உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை தாராளமாக குடிக்கலாம். எந்த பயமும் கிடையாது.
இல்லைன்னா நார்மலாக நல்லா இருக்கிறவங்களுமே வாரம் ஒரு தடவை இதை அவசியம் குடிங்க. இதை குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், சிறுநீரக தொற்று நோயும் வராது. அதனால் அவசியம் இதை குடிங்க. தேங்காவை அடிக்கடி இந்த மாதிரி இயற்கையான உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அவசியம் வளர்கிற குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எலும்பு சம்பந்தமான எந்த நோயும் வராது. ஏன்னா தேங்காயில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல், கோபம், பயம், கவலை, இந்த மாதிரி மனசில் அமைதி இல்லாதது, இந்த மாதிரி காரணங்களாலையும் அமில சுரப்பியில் மாற்றம் ஏற்பட்டு வயிற்றுப்புண் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, கோபப்படாதீங்க. இந்த ஜூஸை அடிக்கடி குடிக்கிறதுனால நம்ம சருமமும் ரொம்பவே பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கூடவே தலைமுடியோட அந்த வேர்க்கால்களும் நல்ல வலிமையாக இருக்கும். நம்மளோட எலும்புகள், பற்கள் எல்லாமே உறுதியாக இருக்கும். அடுத்து நிறைய தண்ணி குடிங்க. அப்புறமா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அவசியம் உணவில் சேர்த்துக்கங்க. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனைக்கு போகிறத விட இந்த மாதிரி இயற்கையான முறையை பின்பற்றுனா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.